ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோ வித் த ஃப்ளவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்யூஷன் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப டிப்பிக்கல் ரெசிபிலாம் இல்லை. நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், ப்ளஸ் வந்துட்டு நான் என் ஸ்டைலில் வந்து பண்ணுறேன். ஸோ சௌ வச்சு வந்து இன்றைக்கி வந்து ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரமிளகா, பூண்டு, தனியாக இருந்தால் தனியாக, அப்படி இல்லைனா மல்லித்தூள், தேங்காய் இதை போட்டு லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் பவுடராக. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கிறோம், சௌ கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சௌ கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் சௌ பீஸ் மட்டும் பெருசாக இருந்தது. எனக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கிறது. மேபி நீங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து பொட்டேட்டோ ஃபீலில் வந்துடும். ஸோ இது வந்து இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தான் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதோட வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சௌ போட்டு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. எப்படா சமைக்கிறது, எல்லாத்துக்கும் டைம் எடுக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருக்கும். ஆனால் நான் வந்து அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்பேன். எல்லா டைமும் வந்து நானே செஞ்சுப்பேன். ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லன்ச் டைமில் தான் வந்து செய்கிறேன். சாதம் வந்து நான் காலையிலே வச்சுட்டு போயிட்டேன், சாதம் மட்டும். மற்ற எல்லாமே நான் இந்த 20 மினிட்ஸில் ரெடி பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ வந்து நம்மளோட ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ரெசிப்பியில் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் வந்து சௌ மட்டும் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் நான் இந்த ரெசிப்பியை வந்து அப்லோட் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். மேபி நிறைய வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி சௌ வச்சு பண்ணுற ரெசிபி. ஸோ இப்போ வந்து நம்ம சௌ லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு எனக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், காரம் கம்மியாக இருக்கிறதுனால. உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். இன்னும் குட்டி குட்டியாக போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் ரைஸ் சேருங்க. ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து ஆட் பண்ணணுன்னு இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இது முட்டை ஆட் பண்ணாமையும் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து முட்டை ஆட் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து முட்டை போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு தெரியல, பட் உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.